இவங்க வந்து முழுக்க முழுக்க அந்த தமிழ் மீடியம் மாணவர்களை பழிவாங்கும் நோக்கத்தோடு தான் இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்களோ அப்படிங்கிறது என்ன தோணுது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, தமிழ் படித்தால் தமிழர்கள் பிச்சை தான் எடுக்கணும்னு சொல்லி பெரியார் அவர்கள் சொன்னார். இன்றைக்கி அது உண்மையாயிருச்சு. குரூப் 1 எக்ஸாம்லேயும் தமிழ் எழுதுனா மதிப்பெண் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. குரூப் 2 எக்ஸாம்லேயும் தமிழ் எழுதுனா மதிப்பெண் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. குரூப் 2A தமிழ் இங்கிலீஷ் பேப்பரில் இங்கிலீஷ் கொஸ்டின் ஈஸியாக கேட்டு தமிழ் கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக கேட்டுறீங்க. இந்த எக்ஸாமில் வந்து பொது தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் போட்டி போடுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதே நேரத்தில் கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் ஒழுங்காக வந்துருச்சு. அங்கேருந்து ஒரு ட்ரெஸரி அதுக்கப்புறம் அங்கே போகும்போது ஒரு தனியார் பேருந்தில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? இது வரைக்கும் அந்த நடைமுறை இல்லை. அப்போ தனியார் பேருந்தில் வைக்க சொன்னது யார்? அந்த தனியார் பேருந்தோட டிரைவருடைய ரோல் என்ன? தனியார் இந்த பேருந்தில் தான் வைக்கிறாங்க, டிவிலேயே ஓப்பனாக காமிச்சிட்டாங்க. அது மாணவர்கள் அதை ஃபாலோ பண்ணி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியோடைய ஒரு அலட்சியம். அவங்களுக்கு தேவை ஒரு 4000 பேர். 4000 பேர் யாராக இருந்தால் அவங்களுக்கு கவலை கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆடாக இருந்தானே மாடாக இருந்தா அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. எங்களுக்கு தேவை 4000 பேர் வேலைக்கு எடுக்கிறோம். இந்த டிஎன்பிஎஸ்சின்னா எல்லாரும் முட்டா பையனை வச்சுட்டு இருக்கிறாங்க. அது தெரியாமல் தான் கேட்குறேன். இந்த குரூப் 4 ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம்லாம் அவங்களுக்கு கிடையாது. அங்கே ஃபைல் எழுதணும், அப்புறம் வந்து ஃபைலில் கோக்கணும், ஒழுங்காக இருக்கான்னு பார்க்கணும், இதுதான் அவங்க வேலை. அதுக்கு இலக்கண குறிப்பு படித்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டில் தமிழ் வளர்ச்சித்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கார், தமிழ் வளர்ச்சித்துறைக்கு இயக்குனர் இருக்கார், செக்ரட்டரி இருக்கார், டிஎன்பிஎஸ்சி செக்ரட்டரி இருக்கார், கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினர் இருக்கார், டிஎன்பிஎஸ்சி இவங்கெல்லாம் அந்த கொஸ்டின் எழுத சொல்லுங்கள். ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸை முடிச்சு விட்டுட்டு விடியல் பயணம்னு கேள்வி வேறு கேட்குறீங்க. இப்போ எல்லாம் ஓப்பனாக சொல்கிறாங்க, எடப்பாடியே பரவாயில்ல, அவர் பீரியட் சிலபஸ் நல்லா இருந்துச்சு. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் தமிழகம் முழுவதும் சுமார் 11 லட்சத்துக்கு மேலே அவங்க எழுதி முடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது இது குரூப் 4 எக்ஸாம்னே தெரில அப்படின்னு நிறைய மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி சார்? குரூப் 4 எக்ஸாமினேஷன் வந்து டிஎன்பிஎஸ்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து இது வரைக்கும் ஒரு 100 வருஷம் ஆச்சு. இந்த 100 வருஷத்தில் இந்த அளவுக்கு ஒரு மட்டமான கேள்விகள் கேட்டதே கிடையாது. கண்டிப்பாக இவங்க வந்து முழுக்க முழுக்க அந்த தமிழ் மீடியம் மாணவர்களை பழிவாங்கும் நோக்கத்தோடு தான் இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்களோ அப்படிங்கிறது என்ன தோணுது. இந்த அரசாங்கம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு குரூப் 4 தேர்வுனா பொது ஆங்கிலமும் உண்டு, பொது தமிழும் உண்டு. பொது ஆங்கிலத்தை நீக்கினது டிஎன்பிஎஸ்சி தான். பொது தமிழ் மாணவர்கள் போய் சண்டை போட்டு பொது ஆங்கிலத்தை நீக்குங்கலாம் சொல்லலை, நீக்குது டிஎன்பிஎஸ்சி. அப்போ குரூப் 2 தேர்வில் பொது ஆங்கிலமும் உண்டு, பொது தமிழும் உண்டு. அந்த குரூப் 2 தேர்வில் பொது ஆங்கிலம் கேள்விகளை ரொம்ப ஈஸியாக கேட்டுட்டு, அதாவது குரூப் 4 விட ஹையர் கேடர் குரூப் 2, குரூப் 2 ஹையர் கேடர் குரூப் 1 எல்லாருக்குமே தெரியும். குரூப் 4 ஹையர் கேடர் இருக்கக்கூடிய குரூப் 2க்கு பொது ஆங்கிலம் கேள்விகளை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக கேட்டுட்டு, குரூப் 2 ஹையர் கேடர் குரூப் 1 ஜெனரல் கேள்விகளை ரொம்ப எளிமையாக கேட்டுட்டு, குரூப் 4 ரொம்ப கஷ்டமாக கேட்குறாங்கன்னா இவங்க இந்த குரூப் 1 எக்ஸாம் கொஸ்டினுக்கு ப்ரிப்பேர் பண்ணதை குரூப் 4க்கும் குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண குரூப் 1 கொடுத்துட்டாங்கன்னு தெரில. இது வந்து அதாவது 1953ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட புத்தகங்களை தான் கேள்வி கேட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மயங்கொலி பிழைகள் இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்படி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, தமிழ் படித்தால் தமிழர்கள் பிச்சை தான் எடுக்கணும்னு சொல்லி பெரியார் அவர்கள் சொன்னார். இன்றைக்கி அது உண்மையாயிருச்சு. நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்குன்னே உயிரை கொடுத்து 10 வருஷம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. அவங்களாம் நம்ம பார்க்குறோம். அவங்க கவுன்சிலிங் வரைக்கும் போய் கிடைக்காம அவங்களாம் வந்து வாழ்க்கையை வெறுத்து போயிட்டாங்க. இப்போ என்ன அடுத்த குரூப் 2க்கு எப்படி தயாராகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இவங்கள்ட்ட இருக்குது. ஏன்னா பிப்ரவரி 8ஆம் தேதி நடந்த குரூப் 2A தேர்வில் தமிழில் கேள்விகள் ரொம்ப கஷ்டமாக செட் பண்ணியாச்சு. இப்போ குரூப் 4லையும் தமிழில் கேள்வி ரொம்ப கஷ்டமாக செட் பண்ணியாச்சு. இந்த குரூப் 4ல் பொது ஆங்கிலம் இல்லை, சரி ஓகே. அண்ட் அடுத்து வரக்கூடிய குரூப் 2 தேர்வுலையும் பொது ஆங்கிலம் கேள்வி வழக்கம் போல் ஈஸியாக கேட்டு பொது தமிழ் கேள்வி கஷ்டமாக கேட்டால் என்ன தான் பண்ணுறது? நீங்கள் குரூப் 1 எக்ஸாம்லேயும் தமிழ் எழுதுனா மதிப்பெண் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, குரூப் 2 எக்ஸாம்லேயும் தமிழ் எழுதுனா மதிப்பெண் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. குரூப் 2A தமிழ் இங்கிலீஷ் பேப்பரில் இங்கிலீஷ் கொஸ்டின் ஈஸியாக கேட்டு தமிழ் கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக கேட்டுறீங்க. இந்த எக்ஸாமில் வந்து பொது தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் போட்டி போடுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதே நேரத்தில் இது யாருக்கு லாபமாக இருக்கும்? இப்படி ஒரு கேள்வித்தாளை நீங்கள் வச்சிங்கன்னா யாருக்கு லாபமாக இருக்கும் அப்படின்னா, அந்த லக் ஃபேக்டர் தான் இங்கே ரொம்ப ப்ளே பண்ணும். ஏன்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது. கண்டிப்பாக. ஸோ நெகட்டிவ் மார்க் கிடையாது, லக் யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும் தான் வந்து பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இதில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு சூட்சமம் வந்து பார்த்தீங்க என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து மதுரையில் வந்து அந்த தனியார் பேருந்தில் வந்து கொஸ்டின் பேப்பர் கொண்டு போனாங்க, A4 சீட்டு வச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தோம். அதெல்லாம் வந்து இந்த உலகத்தில் நடக்காத ஒன்று, எந்த ஒரு தேர்வாணையத்திலும் நடக்காது. பொதுவாக இந்த லாரியில் தான் கொண்டு. ஆமாம், நீங்கள் தலைவர் பேட்டி கொடுக்குறாரு, அவர் என்ன சொல்கிறாரு, நாங்களே கொஸ்டின் பேப்பர் பார்க்க மாட்டோம் அப்படி அவர் சொல்கிறது உண்மைதான்.
பிரிண்ட் பண்ணுற இடத்துலேருந்து ஒரு கண்டெய்னரில் வருது, அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ட்ரெஸரிக்கு போய் அங்கேருந்து காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போகுதுன்னு வைங்களேன். கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் ஒழுங்காக வந்துருச்சு. அங்கேருந்து ஒரு ட்ரெஸரி அதுக்கப்புறம் அங்கே போகும்போது ஒரு தனியார் பேருந்தில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? இது வரைக்கும் அந்த நடைமுறை இல்லை. அப்போ தனியார் பேருந்தில் வைக்க சொன்னது யார்? அந்த தனியார் பேருந்தோட டிரைவருடைய ரோல் என்ன? தனியார் இந்த பேருந்தில் தான் வைக்கிறாங்க, டிவிலேயே ஓப்பனாக காமிச்சிட்டாங்க. அது மாணவர்கள் அதை ஃபாலோ பண்ணி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? முந்தின நாள் இதாவது எல்லா ஸ்டூடெண்ட் நல்லா படிச்சவங்களாம் பயந்துருப்பாங்க. படிச்சிருப்பா சார். முந்தின நாள் எக்ஸாமுக்கு முந்தின நாள் மத்தியானம் ஒரு 12 மணில இருந்து எல்லாரும் அப்செட் ஆகிட்டாங்க. இன்னொன்று உங்களுக்கு வந்து நம்ம லீக், அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் பசங்கள்கிட்ட, நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் ஆரம்பித்த உடனே உங்களுடைய கொஸ்டின் பேப்பரை வந்து உங்கள் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணணும். அதான் ரூல்ஸ். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், எக்ஸாம் எல்லாருக்கும் தெரியும். கொஸ்டின் பேப்பர் உங்கள் முன்னாடி உங்கள் 20 பேர் உங்கள் ஹாலில் இருக்கிறாங்க அப்படின்னா 20 கொஸ்டின் பேப்பர் அடங்கிய ஒரு பண்டில், அது ஒரு சீல் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பருக்கும் தனித்தனியாக ஒரு சீல் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய 2 பேர்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கி உங்கள் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு கையெழுத்து வாங்கி அப்புறமா வந்து ஓப்பன் பண்ணணும். பட் நிறைய இடங்களில் முன்னாடியே ஓப்பன் பண்ணி கொண்டு வந்துருக்குறாங்க. 9:30 எக்ஸாமுக்கு 9:15 உங்கள் முன்னாடி வந்து ஓப்பன் பண்ண வேண்டிய கொஸ்டினை அதுக்கு முன்னமே ஓப்பன் பண்ணிக்கிறீங்கன்னா 9 மணிக்கு ஓப்பன் பண்ணிங்களா, 8 மணிக்கு ஓப்பன் பண்ணிங்களா, 7 மணிக்கு ஓப்பன் பண்ணிங்களா, 6 மணிக்கு ஓப்பன் பண்ணிங்களா? சார் இது தமிழகம் முழுவதும் நடந்திருக்கு சார். தர்மபுரியிலேருந்து சொல்கிறாங்க முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டாங்கன்ட்டு, நாமக்கல்ல சொல்கிறாங்க, ஈரோடில் சொல்கிறாங்க, அப்புறமா திருநெல்வேலியில் சொல்கிறாங்க, எல்லா ஏரியாவும் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எதுக்கு உங்களால் எக்ஸாம் நடத்த முடியல விட்டுருங்க, எதுக்கு மாணவர் வாழ்க்கையில் விளையாடுறீங்க? 15 வருஷமாக டிஎன்பிசி ஊழல் பற்றி பேசியே இருக்கிறமே தவிர தப்பு செஞ்சவங்களுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தீங்க? 2012ஆம் வருடம் ஈரோடு நாமக்கல்ல வினாத்தாள் வெளியானது. வினாத்தாள் வெளியிட்ட நபர் மீது இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் இல்லை. உப்பு சப்புக்கு ஒரு 4 பேர் அரசு பண்ணி உள்ள வைக்கிறீங்க. ராமேஸ்வரத்தில் 2019 நடந்துச்சு. உப்பு சப்புக்கு 4 பேர் அரசு பண்ணி உள்ள வைக்கிறீங்க. மூல காரணம் யாருங்கிறது வந்து எதுவும் என்றைக்குமே நீங்கள் அதை அரெஸ்ட் பண்ணாமல், ஒருத்தர்லாம் சொல்கிறாரு அவர் கண்ணு முன்னாடி ஓப்பன் பண்ணாமல் முன்னாடியே ஓப்பன் ஆகி வந்துருச்சு. அவர் எக்ஸாம் காலில் சொல்கிறாராமா, எங்கள் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணணும், முன்னாடியே ஓப்பன் ஆகிருக்குது, அப்படிலாம் ஒன்றும் ப்ரொசீஜர்லாம் கிடையாது அப்படின்னு இன்விஜிலேட்டர் சொல்கிறாங்களாம். அப்புறம் டிஎன்பிசிலேருந்து ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு 11:30 வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கையெழுத்து வாங்கிட்டு போகிறாங்க. உங்களுக்கு என்னென்ன சார், இந்த எக்ஸாம் ஹாலில் யாராவது ஒரு ஆள் இப்படிலாம் கேட்டாங்க அப்படின்னா, தம்பி எக்ஸாம் எழுதுறியா போறியா, இல்லை வீட்டுக்கு போறியா அப்படின்னு அதுக்கு பயங்கர எக்ஸாம் எழுதுறது. இப்போ என்னென்னா இது வந்து இப்போ அப்போ அங்கே சிசிடிவி வந்து நீங்கள் வந்து ஆய்வு பண்ணுங்கன்னா, சிசிடிவி நம்ம ஊரில் தான் சிசிடிவி ஒர்க் ஆகாது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா. ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாமினேஷனை ஒழுங்காக நடத்த முடியும். இதை விட இன்னொரு முக்கியமான ஒரு கொடுமை என்னென்னா, கைரேகை வைக்கணும். கைரேகை வைக்கும்பொழுது இடது கையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெருவரில் நீங்கள் கைரேகை வைக்கிறீங்க, ஆன்சர் ஷீட்டில் வைக்கிறீங்க. எந்த ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷனும் யாருக்கும் கொடுக்கல, எந்த இன்விஜிலேட்டரும் கொடுக்கல. இன்விஜிலேட்டர் கொஸ்டினே 9:15 கொடுக்கணுமா? சில 9:30 தான் 9:30 தான் கொடுத்துருக்காங்க. 9:30 கொடுத்து இந்த எக்ஸாமினேஷன் காலில் கொஸ்டின் பேப்பர் கொடுத்து எல்லாம் 9:45, மற்ற எல்லா சென்டர்லையும் 9 to 12 எழுதுவாங்களாம். இவங்க மட்டும் 9:45 12 எழுதுவாங்க. உங்களுக்கு குரூப் 4 கொஸ்டினுடைய டஃப்னஸ் உங்களுக்கு தெரியும். ஒரு கொஸ்டினுக்கும் இன்னொரு கொஸ்டினுக்கு நடுவில் 1500 பேர் இருப்பாங்க. 175 போட்டவர் 1000 ரேங்க் எடுத்திருக்காரு, 174 போட்டவர் 2500 ரேங்க் இருப்பார். அந்த அளவுக்கு டஃப்பான ஒரு கொஸ்டின். அதாவது காம்படிஷன், கொஸ்டின் மாடரேட்டருக்கு காம்படிஷன் எப்படி இருக்கும்? அப்போ 3 மணி நேரம் ஈக்குவலாக உங்களால் கொடுக்க முடியலன்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இல்லையே. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லி அரசியலமைப்பு விதின்னு சொல்லுது, அதே நீங்கள் மீறிட்டு இருக்கிறீங்க. உங்களால் எக்ஸாம் நடத்த முடியல விட்டுருங்க, ஆன்லைன் எக்ஸாம் வச்சுட்டு போங்க. ஆன்லைன் எக்ஸாமில் வந்து கரெக்டான டயத்தில் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி ஆன்சர் எழுதுறதுனா ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆயிரும். அங்கேயும் இதே தம்பு இம்ப்ரெஷன் தான். பட் அங்கே நம்ம என்ன பண்ணுறோம், கீபோர்டு யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து நீங்கள் வந்து தம்பு இம்ப்ரெஷன் வச்சுட்டு அப்புறம் அந்த இம்ப்ரெஷன் வச்ச இடத்துல அதுக்கு மேலே ஒரு 100 கொஸ்டின் நீங்கள் ஷேர் பண்ண வேண்டியிருக்கு. அந்த இங்க் ஸ்ப்ரெட் ஆகுமா ஆகாதா? இந்த காம்பன்சன்ஸ் கூட டிஎன்பிசிக்கு தெரியாது. எத்தனை பேருடைய ஆன்சர் சீட் இன்வேலிட் ஆகிருக்குது. 2021 5000 பேர் நடந்த எக்ஸாமில் 5000 பேருடைய ஆன்சர் சீட் இன்வேலிட் ஆச்சு. அதுக்கு ரீசன் வந்து இதுதான், ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க தான் சார் முடியும். அவங்க வந்து பொழப்பை விட்டு மற்ற எல்லா வேலைகளும் விட்டு படிக்க தான் முடியும். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியோடைய ஒரு அலட்சியம். அவங்களுக்கு தேவை ஒரு 4000 பேர். அந்த 4000 பேர் யாராக இருந்தால் அவங்களுக்கு கவலை கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆடாக இருந்தேன்னா மாடாக இருந்தேன், அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. எங்களுக்கு தேவை 4000 பேர் வேலைக்கு எடுக்கிறோம். சரி ஓகே, ஒரு தனியார் பேருந்தில் வந்து வச்சு அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாங்க? இது வரைக்கும் எந்த விளக்கமும் கொடுக்கல. 2019 வந்து ஒரு ராமேஸ்வரத்துலேருந்து ஆன்சர் சீட்டை எடுத்துகிட்டு வரும்பொழுது ஒரு விக்கிரவாண்டியில் வச்சு ஏதோ மாற்றினாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அது யார் தப்பு செஞ்சா? அவங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? சிபிஐ விசாரணை வைக்கணும்னு சொல்லி சொன்னீங்க. சிபிஐ விசாரணை என்ன ஆச்சு? அப்போது இந்த ஊழல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கோடிக்கணக்கான பணம் பொருளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு. அதனால் யார் மேலேயும் ஆக்ஷன் எடுக்க முடியாமல் இங்கே உட்காந்துருக்குறாங்க. இப்போது நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் சர்டிஃபிகேட்ஸே வெரிஃபை பண்ணுறாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் கொடுக்குறோம், மெயின் எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் கொடுக்குறோம், அதையும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க. இன்டர்வியூ கூப்பிடுறோம், அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுறோம், 2 டைம் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுறோம், அப்புறம் கவுன்சிலிங் கூப்பிடுறோம். கவுன்சிலிங் கூப்பிட்டு முடிச்சு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டோம். அலாட்மெண்ட் அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் எலிஜிபிள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டிஎன்பிஎஸ்சினா எல்லாரும் முட்டா பையனை வச்சுட்டு இருக்கிறானா? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். போன டைம் நடந்துச்சு சார், ஒரு 1500 பேர் ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் அப்படிங்கிற போஸ்ட்டு.
இளநிலை கூட்டுறவு உதவியாளர் என்ன படிச்சிருக்கணும்? பிகாம் படிச்சிருக்கணும். சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணி ப்ரிலிமினரி எழுதியாச்சு, மெயின் எழுதியாச்சு, இன்டர்வியூ போயாச்சு, 2 டைம் ஆன்லைனில் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணியாச்சு, ஒரு டைம் ஃபிசிக்கலாக வெரிஃபை பண்ணியாச்சு, அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு. ஜூன் 25 ஜூலை 1 மெயில் வருது ஒரு 400 பேருக்கு, நீங்கள் எலிஜிபிள் இல்லை. அதுக்கப்புறம் வந்து அந்த 150 பேருக்கு வருது. அப்புறம் இன்னொரு 150 பேர் சேர்க்குறாங்க. அந்த இன்னொரு 150 வந்து ஏற்கனவே எலிஜிபிள்னு சொல்லி 150 பேர்லேருந்து ஒரு 70 பேர் வராங்க. 1 வீக்கில் எப்படி எலிஜிபிள் ஆவாங்க? நான் என்ன கேட்குறேன், இதில் என்ன தான் நடக்குது டிஎன்பிஎஸ்சியில்? இதெல்லாம் கேட்டோம் அப்படின்னா வாயே திறக்கிறது கிடையாது. டிஎன்பிஎஸ்சி நம்பி இருக்கிற மாணவர்களுடைய வாழ்க்கை தான் சார் வேஸ்ட்டாக போகுது. இப்போ இன்றைக்கி கூட கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸில் ஒருத்தர் வந்து, அதாவது நம்ம வந்து சொல்லக்கூட அவ்வளவு ரேங்க் இருந்து எனக்கு வேலை கொடுக்கல சார் அப்படிங்கிற, ரேங்க் இருந்து எனக்கு வந்து வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ப்ரூஃப் எடுத்துக்க. அதோட சிவில் ஜட்ஜ் ஒரு எக்ஸாம், சிவில் ஜட்ஜ் எக்ஸாமு 245 வேகன்சி. எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயாச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து ஆன்சர் சீட் கேட்குறாங்க, டிஎன்பிஎஸ்சி கொடுக்கல, கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. ஆன்சர் சீட் வாங்கி பார்த்தா 6 கொஸ்டின் 0 போட்டிருக்கிறாங்க. மறுமதிப்பீடு பண்ண முடியாதுங்கிற டிஎன்பிஎஸ்சி. நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துட்டோம், நோட்டிஃபிகேஷனில் கொடுத்து தான் எல்லாம் பார்த்து தான் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, மறுமதிப்பெல்லாம் பண்ண முடியாது. அப்புறம் அவங்க கோர்ட்டுக்கு ஹைகோர்ட் ஜட்ஜே உட்காந்து மறுமதிப்பீடு பண்ணி 16 மார்க் கொடுக்கலாம் இவங்களுக்கு, ஸ்டேட் லெவலில் 3 ரேங்க் வருவாங்க, 16 மார்க் கொடுத்தா இன்டர்வியூ வச்சு வேலை கொடு, இன்டர்வியூ வச்சு வேலை கொடுத்தா அவங்க ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட் ரேங்க் சார். மாநில அளவில் முதலிடம் பிடிக்கக்கூடிய ஒரு மாணவி சிவில் நீதிபதி தேர்வில், அவங்கள நீங்கள் வெளியே அனுப்புறீங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க டிஎன்பிஎஸ்சி, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருச்சு, அவங்களுக்கு வேலை கொடுன்னு சொல்லிடுச்சு. இன்னும் வேலை கொடுக்கல. யார் சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம். ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமையை பாதுகாக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் சொன்னாலும் கேட்க மாட்டோம், உச்சநீதிமன்றம் சொன்னாலும் கேட்க மாட்டோம். அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வந்து தான் தோண்டித்தனமாக அலைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நாங்கள் என்ன சொல்கிறோம், சரி நீங்கள் அதை விட்டுருங்க. இப்போ இந்த குரூப் 5ஏன்னு ஒரு சர்வீஸ் நம்முடைய தலைமைச் செயலகம் எழுதினவங்களுக்கு, தலைமைச் செயலகத்தில் ஜூனியர் அசிஸ்டண்டாக 5 வருஷம் வேலை பார்த்துருக்கணும், இல்லைனா அசிஸ்டண்டாக 5 வருஷம் வேலை பார்த்துருக்கணும். இதுதான் வந்து உங்களுக்கு எலிஜிபிள். போன வருஷம் அப்படி செலக்ட் ஆகிருக்கிறாங்க. 5 வருஷம் ஜூனியர் அசிஸ்டண்டாக வேலை பார்த்தவங்க எக்ஸாமினேஷன் எழுதி டேரெக்டாக ஏஎஸ்ஓவாக செக்ரட்டரியேட்டில் போயிருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வச்சாச்சு, 10 மாதம் ஆச்சு. ரிசல்ட் போகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஜூனியர் அசிஸ்டன்ட் எலிஜிபிள் இல்லை, அசிஸ்டன்ட் பிறகு நீ அவங்க எக்ஸாம் எழுத வைக்கிற, தேவையில்லாமல் அவங்க டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு, அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு. இவங்க நான் என்ன சொல்கிறேன், உங்களால் நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனையும் ஒரு சர்வீஸ் குவாலிஃபிகேஷனையும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே மாற்றிடணும். அப்ளை பண்ண வச்சு எக்ஸாம் எழுத வச்சு ரிசல்ட் போட்டு கவுன்சிலிங் எப்போ நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா அங்கே யார் விளையாடுறாங்க அதான் நம்ம சொல்கிறோம். அப்போ யாருடைய தூண்டுதல் பேர் நீங்கள் இதை பண்ணுறீங்க? இவ்வளோ வேக்கண்ட் இருக்க போய் தானே 700 பேர் எழுதியிருக்கிறாங்க. அதில் 350 பேர் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, 350 பேர் அசிஸ்டண்ட் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லிங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபுல்லாக வெளியே அனுப்புறீங்க. அந்த அசிஸ்டன்ட் மட்டும் தான் எலிஜிபிள் சொல்லக்கூடியதுக்கு உங்களுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ பணம் வாங்கினீங்கன்னா ஓப்பனாக கேட்குறேன். சும்மாலாம் யாரும் இதை பண்ண மாட்டாங்க. முன்னாடி வேக்கண்ட் இருக்க போய் தானே எக்ஸாம். அப்போ நீங்கள் போன வருஷம் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணீங்க? விடோ சார், விதவை. அவங்களுக்கு வந்து சமூகத்தில் வந்து அதாவது ஒதுக்கப்பட்டவர்களும் ஒதுக்கப்பட்டவர்களும் அவங்க எந்த கம்யூனிட்டியாக இருந்துட்டு போட்டோம். போன வருஷம் விஏ எக்ஸாமுக்கு அவங்க 42 வயசு மேக்சிமம், இந்த வருஷம் 37. இந்த உலகத்தில் யாராவது விடோவுக்குண்டான வயசை குறைப்பாங்களா? பிறகு நீங்கள் என்ன சமூக நீதி பேசு? சரி, போன வருஷம் அவங்களுக்கு 37 வயசு இருந்திருக்கு, 42 வயசு வரைக்கும் விஏ எக்ஸாம் எழுதலாம், நம்ம எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. நோட்டிஃபிகேஷன் வருது, 42 37 குறைச்சிட்டாங்க. ஒவ்வொன்றுக்கும் அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் அதை மாற்றுறாங்க. ஒவ்வொன்றும் சொல்லி தான் மாற்றுவீங்க. அப்படின்னா எதற்கு நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனாக டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லி வந்து உட்காந்துருக்கிறீங்க அப்படி சொல்லி ஒன்றும் புரியலை. அண்டு தமிழில் எழுதினா மதிப்பெண் கொடுக்க நான் என்ன சொல்ல, ஈக்குவாலிட்டி கொடுங்க. நீங்கள் வந்து குரூப் 4 ஜெனரல் இங்கிலீஷை கொண்டு வாங்க, குரூப் 4 ஜெனரல் இங்கிலீஷை கொண்டு வாங்க, ஜெனரல் இங்கிலீஷ் ஜெனரல் தமிழ் இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், எல்லாத்தையும் இல்லைனா மொத்தமாக லாங்குவேஜை தூக்கிடுங்க. குரூப் 4 வேலையை போயிட்டு என்ன செய்வாங்க அவங்க? அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் என்னென்னு பார்ப்பாங்க. ஃபைலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோப்புகளை சரிபார்த்தல் உட்காந்து பெருசாக வேலை கிடையாது. குரூப் 4 பொறுத்தளவு வெரி ஆர்டினரி ஸ்டேஜ், ப்ரிலிமினரி ஸ்டேஜ். அவங்க வந்து அந்த குரூப் 4 ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம்லாம் அவங்களுக்கு கிடையாது. அங்கே ஃபைல் எழுதணும், அப்புறம் வந்து ஃபைலில் கோக்கணும், ஒழுங்காக இருக்கான்னு பார்க்கணும், இதுதான் அவங்க வேலை. அதுக்கு இலக்கண குறிப்பு படித்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டில் தமிழ் வளர்ச்சித்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கார், தமிழ் வளர்ச்சித்துறைக்கு இயக்குனர் இருக்கார், செக்ரட்டரி இருக்கார், டிஎன்பிஎஸ்சி செக்ரட்டரி இருக்கார், கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினர் இருக்கார், டிஎன்பிஎஸ்சி இவங்கெல்லாம் அந்த கொஸ்டின் எழுத சொல்லுங்கள். 50 கொஸ்டின் மேலே போட மாட்டாங்க. பிஹெச்டி பண்ணவங்களே பாஸ் பண்ண முடியாது. பிஹெச்டி பண்ணவங்களே அதை பாஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு கோவத்தை வந்து தமிழ் மீடியம் மாணவர்கள் மேலே இவங்க திணிச்சிட்டாங்க. வேற ஒன்றும் கிடையாது. இவங்களுக்கு வந்து தமிழ் மீடியம் மாணவர்கள் மேலே ஏதோ ஒரு கோவம். குரூப் 2 பார்த்தோம். ஆமாம், குரூப் 2 வந்து கஷ்டமாக வச்சு அவங்க வெளியே அனுப்பியாச்சு. இப்போ இவங்களுக்கு வந்து தமிழ் மீடியம் மாணவர்கள் மேலே தமிழ்னு சொல்லிட்டாலே அவங்களுக்கு கோவம் வந்துடுது. வேறு எதுக்கு தமிழ் அரசு பணியாளர் தேர்வுன்னு சொல்லி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க? குரூப் 4க்கு தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு தமிழ் வைக்காங்க. ஆனால் அங்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கிறாங்க. அதனால் வந்து இது முழுக்க ஏதோ ஒரு அரசியல் இதற்கு பின்னாடி இருக்கிறது. சேர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா முழு பொறுப்பேற்று இந்த
கேள்வித்தாளை வினாத்தாளை தயாரித்த பேராசிரியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வந்து இன்விஜிலேட்டர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன், தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் வந்து தம்பி இம்ப்ரெஷன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த தம்பிங்கிற அந்த இங்க் வந்து ஆன்சர் சீட்டில் பட்டுருச்சுன்னா அதுக்கு என்ன வழி, அதுக்கு நடைமுறை என்ன, அந்த ஆன்சர் சீட் அதனால் டேமேஜ் ஆகுமா, அதனால் மார்க் குறையுமா, இதெல்லாம் ஓப்பனாக நீங்கள் சொல்லணும். அது எதுவுமே சொல்லாமல் ஒரு 11:30 வந்து தம்பி இம்ப்ரெஷன் நீங்கள் வாங்க. ஏன் தம்பி இம்ப்ரெஷன் 12:30 எக்ஸாம் முடிஞ்சோன்னு பண்ண வேண்டியதானே? 11:30 வாங்குறீங்க, அந்த இங்க் வந்து லைட்டாக அந்த OMR சீட்டில் பட்டுருச்சு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட் எப்படி எக்ஸாம் எழுதுவாங்க? அவங்க 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 மனநிலை எப்படி இருக்கும்? ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸை முடிச்சு விட்டுட்டு விடியல் பயணம்னு கேள்வி வேறு கேட்குறீங்க. இல்லை, உண்மையிலே இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாண்டடாக வந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாணவனும் எந்த மாணவியும் வாங்கினதில்லை. இப்போ அவங்க வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இவங்களை எதிர்த்து யார் கேள்வி கேட்கறது, என்ன கேள்வி கேட்டாலும் பதிலும் கிடையாது. அப்படியே எவனா ஒருத்தன் பதில் சொன்னாலும் எதிர்த்து பேசினாலும் அவர் அவதூறு பரப்புறான். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 17,000 வேகன்சி ஒரு வருஷம் ஃபில் பண்ணிக்க சொல்லி போட்டிருக்கீங்களே, 17,000 ஃபில் பண்ணலேன்னு சொன்னார். அதற்கு அரசியல்காரங்களுக்காக இவர் அவதூறு பரப்புறான்னு ஃபேக்ட் செக் போட்டு விட்றாங்க. அவர் வந்து சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தவர், எம்பியாக இருந்தவர், ஒரு கட்சிக்கு தலைவர். அதற்கெல்லாம் எந்த ஒரு மரியாதையும் கொடுக்காம அவதூறு பரப்புறார். அப்போ நீங்கள் இப்படி பிஹேவ் பண்ணால் அவதூறு தான் பரப்புவாங்க. நான் என்ன கேட்குறேன் சார், உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாமு கூட ஒழுங்காக நடத்த முடியலை என்றால் இதெல்லாம் வந்து பார்த்துருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லணும். இவங்க வந்து ஒரு இன்டைரக்டாக வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த மாணவ சமுதாயத்தை அரசாங்கத்துக்கு எதிராக திருப்புறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு கோபம் யார் மேலே போகும்? அரசாங்கத்து மேலே தான் போகும். ஏன்னா அரசாங்கம் வந்து இதுக்கெல்லாம் பதில் கொடுக்க வேண்டும். மனிதவளத்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பதில் கொடுக்கணும். மனிதவளத்துறை செக்ரட்டரி இதுக்கு பொறுப்பு. அப்போ வந்து அவங்க இதை எதுவுமே கண்டுக்காமல் அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னா வந்து சரி, ஓகே, மாணவர்கள் வந்து இப்போ எல்லாம் ஓப்பனாக சொல்கிறாங்க, எடப்பாடியே பரவாயில்ல, அவர் பீரியட் சிலபஸ் நல்லா இருந்துச்சு, அப்போ நிம்மதியாக எக்ஸாம் எழுதிட்டு சிலபஸ் சேஞ்ச் பண்ணது சிலபஸ் சேஞ்ச், அதாவது சார் 6 மாதத்துக்கு ஒரு சிலபஸ் சேஞ்ச் பண்ணால் யார் உட்காந்து படிப்பாங்க சொல்லுங்கள்? சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மாடல் கொஸ்டின் பேப்பர் விடணும், கண்டிப்பாக மாடல் கொஸ்டின் பேப்பர் விடணும். அது விட இன்னொன்று, ஒரு IAS ஆஃபீஸர் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா குறைஞ்சது 3 வருஷம் வேலை பார்க்கணும். இந்த கவர்மெண்ட் இந்த புதுசில் எனக்கு தெரிஞ்சு இது 4வது கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாம்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் இந்த புதுசில் ஒருத்தர் வந்து செக்ரட்டரி ஒருத்தர் இருந்தார், அவர் நந்தகுமார் ஒருத்தர் இருந்தார். அவர் போனதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாங்க, அப்புறம் இன்னொருத்தர் வந்தாங்க. கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினர் வந்து ஒரு 2 பேர் மாதிரி இப்போ 3வது ஜான் லூயிஸ் ஒருத்தர் இருந்தார், அவரும் மாதிரி இப்போ வந்து சண்முக சுந்தரம்னு சொல்லிட்டு ஒரு IAS ஆஃபீஸர் இருக்கார். வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலரை மாற்றுறீங்க, 2 வருஷத்துக்கு ஒரு செக்ரட்டரியை மாற்றுறீங்க அப்படின்னு இந்த அமைப்பு எப்படி ஒரு முழுமையான ஒரு அமைப்பாக ஃபங்க்ஷன் பண்ண முடியும்? ஸோ இது எல்லாமே அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும். தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அநீதி தான் இந்த குரூப் 4 எக்ஸாம் அப்படிங்கிறது அரசாங்கம் உணர வேண்டும். நிறைய பேர் வந்து இந்த ஒன்றுமே படிக்காமல் எக்ஸாம் எழுதுவாங்கல்ல, அவங்கெல்லாம் டிவியில் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு கொஸ்டின் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து அவங்களாம் அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் உண்மையிலே கஷ்டப்பட்டு படித்த மாணவர்கள் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய, அப்போ நம்ம இவ்வளோ படித்த ஒன்றுமே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் வினாக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் 10ஆம் வகுப்பு தரேன்னா 10ஆம் வகுப்பு புக்கிலேருந்து மட்டும்தான் கேட்கணும்லாம் கிடையாது. நீங்கள் 12ஆம் வகுப்பு புத்தகங்கள்ந்து கூட கேளுங்க, நீங்கள் டிகிரி லெவல் புத்தகங்கள்லேருந்து கூட கேளுங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 கொஸ்டின் தான் நம்மளுக்கு இந்த ஸ்கூல் புக்லேருந்தே கேட்டாங்க. அவுட் ஆஃப் ஸ்கூல் புக் கேட்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது 10th ஸ்டாண்டர்ட், அதாவது 10th தரம். அப்போ வந்து 10th தரத்துக்கு உண்டான கேள்விகளை நீங்கள் வெளியிலேருந்து கூட நீங்கள் எடுக்கலாம். அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லலை. அதற்காக ஒரு PhD படித்த ஒரு கூட வைரமுத்து கூட இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. நம்முடைய முத்துக்குமார் உயிரிழந்தா கூட அவர் கூட இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு புலவர்களும் ஆன்சர் பண்ண முடியாது, ப்ரொஃபஸர்ஸும் ஆன்சர் பண்ண முடியாது, தமிழ் வளர்ச்சி துறையில் இருக்கக்கூடிய யாருமே ஆன்சர் பண்ண முடியாதுன்னா யாருமே ஆன்சர் பண்ண முடியாத ஒரு கொஸ்டின் நீங்கள் ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா இது மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது. மாணவர்கள் அடுத்து எந்த பேசிஸில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியலை. குரூப் 2 எக்ஸாமுக்கு இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, குரூப் 2க்கு நம்ம இங்கிலீஷ் மாறிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் சொல்கிறேன், தமிழும் கிடையாது இங்கிலீஷும் கிடையாது, ஜென்ரல் நாலேஜ் வச்சுட்டு போங்க. ஃபுல்லாக ஜென்ரல் நாலேஜ் வச்சுட்டு போங்க. நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் இருக்க போய் தான் உங்களால் ஈக்குவாலிட்டியாக ஒரு கொஸ்டின் எடுக்க முடியலை. ஃபுல்லாக ஜென்ரல் நாலேஜ் வச்சுட்டு போங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். பட் TNPSC இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் அமைதியாக இருப்பாங்க. ஜூலை 15ஆம் தேதி குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க. அப்புறம் இதில் வந்து ஒரு 1000 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து மாணவர்களை வந்து பார்த்திங்கன்னா மறக்கடிக்கிறதுக்கு. பட் இருக்கட்டும், ரிசல்ட் வரும்பொழுது இந்த தேர்வில் 160 கேள்விகளுக்கு அதிகமாக கேள்விகளை சரியாக எழுதி நீங்கள் ரிசல்ட் வரும்பொழுது ஒரு பெரிய கூத்து நடக்கும். ஒரு 4-5 முக்கியமான ஒரு பயிற்சி மையங்கள் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, 185 கொஸ்டின் 200க்கு போட்டார், இவர் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் கிளைம் பண்ணுவாங்க. அந்த 160 கேள்விகளுக்கு மேலே 185 கேள்விகளுக்கும்
யார் யார் இந்த கேள்வி இந்த வினாக்களுக்கு சரியாக எழுதியிருக்கா அவங்க அனைவரையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். இப்போ இவ்வளோ எடுக்க ரொம்ப கஷ்டம் தான் சார். இதில் எழுதவே முடியாது. அன்னைக்கு வந்துட்டு இந்த மாணவர்கள் வந்து அப்பவும் அமைதியாக இருக்கிறாங்கன்னா இந்த மாணவர்கள் யாருமே நம்ம காப்பாற்ற முடியாது. இல்லை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா 2021 கேள்வித்தாள்கள் கஷ்டமாக தான் இருந்துச்சு. 185 போட முடியாது சார். 185 போடுறதா இருந்தால் கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணி தான் போடணும். இன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆனதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. எல்லா ஊர்கள்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினாத்தாள் முன்னாடியே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா வினாத்தாள் முன்னாடியே ஓப்பன் ஆன வரைக்கும் சேர்மன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவர் சென்னையில் இருக்கிறார், அவரால் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அவங்க கருத்துக்களை சொல்கிறாங்க. சார் நான் எங்கள் ஹாலில் வந்து ஹால் நம்பர் 16 இந்த வேப்பேரியில் சிஎஸ்ஐ சென்ட் ஜோசப் ஏதோ ஒரு ஸ்கூல் இருக்குது போல். அப்புறமா வந்து தர்மபுரியில் வந்து ஏதோ வித்யா விகாஸ் ஏதோ ஒரு ஸ்கூல், விஜய் வித்யாலயம் ஒரு ஸ்கூல், அங்கெல்லாம் முன்னாடியே ஓப்பன் பண்ணி தான் வந்துச்சுன்னு சொல்லி சோஷியல் மீடியா ஏகப்பட்ட ஸ்கூலில் போட்டிருக்கு. தூத்துக்குள்ள கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார். அவர் கொஸ்டின் பேப்பர் பிரிஞ்சு தான் வந்துச்சுங்கிறார் அவர். ஸோ எந்தெந்த விஷயங்கள் இப்போ இருக்குதோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிசிடிவி வச்சுருப்பீங்க, அதை வச்சு முழுமையாக ஆய்வு நடத்த வேண்டும். தயவுசெய்து இந்த எக்ஸாம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாறுபாடுகளை எல்லாம் கலைந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மீது தேர்வுகளுக்கு நம்பிக்கை வரும். இது வரைக்கும் நம்பிக்கை இருந்துச்சு. நீங்கள் குரூப் 1 ஊழல் நடந்தாலும், குரூப் 2 ஊழல் நடந்தாலும், சிவில் ஜட்ஜில் ஊழல் நடந்தாலும், தலைமைச் செயலக பணியில் ஊழல் நடந்தாலும், என்னதான் ஊழல் நடந்தாலும் இது வரைக்கும் மாணவர்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன் இருந்துச்சு அப்படின்னா குரூப் 4 எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்பி எழுதிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு குரூப் 4 நடக்கும்போது அந்த நம்பிக்கை முழுவதுமாக போயிருச்சு. ஸோ இன்னொன்று 20 லட்சம் பேர் அப்ளை பண்ண ஒரு எக்ஸாம் 2014 20 லட்சம் பேர் எழுதின ஒரு எக்ஸாம் 20 லட்சம் பேர் எழுதின ஒரு எக்ஸாம் சிங்கிள் லார்ஜஸ்ட் எக்ஸாம் இன் திஸ் வேர்ல்டு அப்படி சொல்லக்கூடிய ஒரு குரூப் 4 தேர்வு என்பது நேற்று எழுதிக்கிறது வெறும் 11 லட்சம் தான். இதற்கு டிஎன்பிஎஸ்சியுடைய நம்பகத்தன்மை தான் காரணம். டிஎன்பிஎஸ்சியை மக்கள் டிஎன்பிஎஸ்சி மேல் மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள், அதுதான் இதற்கு காரணம். அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு சிஸ்டம் அப்படி இருக்குது, அவ்வளவு கேவலமாக இருக்குது. இதை வந்து டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் தலைவர்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்மளை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு என்ன உண்டோ அந்த வேலைகளை அவர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று மாணவர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். 13 லட்சத்துக்கும் அதிகமானவங்க எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனால் தேர்வு எழுதுனது பார்த்தீங்கன்னா ஒரு 11 லட்சத்தி சம்திங் பேர் தான் எழுதியிருந்தாங்க. எதனால சார் இவ்வளோ பேர் ஒரு 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க எழுதாததுக்கு ரீசன் என்னவா இருக்கும்? ஆமாம், நீங்கள் முந்தின நாளே மதுரையில் தனியார் பேருந்தில் கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணி விட்டீங்கன்னா யார் எழுதுவாங்க? எல்லாருக்கும் நம்பிக்கை இல்லாமல். தந்தி டிவியில் நியூஸ் வந்துச்சு, அது எல்லா டிவிலும் நியூஸ் வந்துச்சு. அது ஒன்று. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சனிக்கிழமை எக்ஸாம் வச்சது தப்பு. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை வைக்க வேண்டியது தானே. ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி என்ன வந்து குடியாமொழி போய் உங்களுக்கு எக்ஸாம் வச்சா சனிக்கிழமை எக்ஸாம் வச்சிங்க அப்படின்னா தனியார் நிறுவனத்தை வேலை பார்ப்பவர்களுக்கு விடுப்பு கிடைக்காது. நீங்கள் எக்ஸாமையும் ஒழுங்காக நடத்த போகிறது கிடையாது. நீங்கள் நடத்தக்கூடிய எக்ஸாமுக்கு நாங்கள் எழுதணுன்னா லீவு போட்டு வரணும், அந்த லீவுக்கு சம்பளத்தை அவங்க பிடிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இல்லை, மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மேலே நம்பிக்கை இல்லை. இதே நிலை தொடர்ந்துச்சு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி நிலைமை இன்னும் மோசமாக தான் போகும். நம்ம இப்போ கொஸ்டின் பேப்பர் வச்சு பார்த்தோம்னா எக்ஸாம் எழுதின எல்லாவங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாயிருப்பாங்க. கொஸ்டின் பேப்பரை பார்த்து இந்த சிலபஸ் வைஸ் சிலபஸ்லேருந்து இல்லை வெளியே இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு. இனிமேல் எதை எப்படி சார் இவங்க அடுத்த மூவ் பண்ணலாம்? இப்போ குரூப் 2 எக்ஸாம் வரப்போகுது நெக்ஸ்ட்டு. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவு ஸ்டூடெண்ட்ஸ் சைடு ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா அவர்களுக்குள் ஒரு திறமை இருக்குது, அதை அனலைஸ் பண்ணி படிக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. ஏதோ ஒரு கோச்சிங் சென்டர் வந்து என்னமோ யூடியூப்பில் வந்து நடத்துகிறாங்க, அதை பார்த்து படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல அவங்க கைவிடணும். இவங்களாம் உட்காந்து ஒர்க் பண்ணணும். 6th-லேருந்து 12th வரைக்கும் புக்கை நான் படிச்சிட்டேன், தமிழ்நாடே படிச்சு வச்சு நானும் படிச்சிட்டேன். அவங்களுக்கு டஃப்னா எனக்கும் டஃப்னா அவங்களுக்கும் டஃப். அந்த ஒரு மனநிலைக்கு மாணவர்கள் வரணும், சோர்ந்து போகக்கூடாது. அண்ட் வந்து உங்களுடைய கிரீவன்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணுங்கள், சிஎம் செல்லுக்கு மெயில் பண்ணுங்கள். நிறைய இந்த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதின ஆஸ்பிரண்ட்ஸ் மெயில் பண்ணால் அவங்க எடுத்து பார்ப்பாங்க, சரி என்ன விஷயம் அப்படிங்கிறது பார்ப்பாங்க. எதுவுமே சொல்லாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே எதிர்த்து கேட்கணும். எக்ஸாம் ஹாலில் ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக வந்து கேட்கணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு நாளைக்கு வந்து ஒரு வேலைக்கு போய்ட்டு நீங்கள் ஒன்றுமே கேட்காம கடைசி வரைக்கும் அமைதியாக இருந்து ஒரு வேலைக்கு போய்ட்டு எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க? இதெல்லாம் வந்து எதிர்த்து கேட்கணும். அப்புறம் குரூப் 2ல் வந்து இதனால நான் இங்கிலீஷ் எடுக்கிறேன்னு சொல்லி தயவுசெய்து அந்த ஒரு இதை, ஏன்னா உங்களுக்கு ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் படிக்கிறது, அதுவும் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்லாம் இங்கிலீஷ் படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். தமிழே படிக்கட்டும், பட் டிஎன்பிஎஸ்சி வந்து ஈக்குவலாக கொஸ்டின் கேட்கணும். இல்லைன்னா லாங்குவேஜை எடுத்து விட்டுருங்க. தமிழ் வேண்டாம், இங்கிலீஷே வேண்டாம். மாணவர்கள் வந்து எல்லோரும் மெயில் பண்ணி சார் லாங்குவேஜே வேண்டாம், ஜெனரல் நாலேஜ் மட்டும் வைங்க, ஒரு ரீஃபார்ம் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் பண்ணுனா டிஎன்பிஎஸ்சி அதை வந்து பார்த்தீங்கன்னா கவனத்தில் கொள்வாங்க. அண்ட் ஃபாதர் ராஜன் ஒருத்தர் இருக்காரு, அவராக டெலிகிராமில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாரு, நிறைய கேள்விகள் அவரே கேட்குறாரு. அவருக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணால் கூட அதை வந்து டிஎன்பிஎஸ்சி கவனத்துக்கு அவர் கொண்டு செல்வார். ஓகே, நன்றி சார்.